ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா சட்டம். சரிங்களா? ஸோ லோக் ஆயுக்தா சட்டம்னா என்ன, அதை எப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க, ஸோ எதுக்காக அதை வந்து கொண்டு வந்தாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் வந்து அதை எப்படி பின்பற்றுறாங்க, ஸோ இந்த மாதிரியான லோக் ஆயுக்தா சட்டத்தை பற்றின ஒரு டீட்டெயில்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக இந்த வீடியோ வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் படிக்கணுமா, இது இம்பார்ட்டனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சிலபஸில் நம்மளுக்கு ஒரு ஏரியா வந்து கவர் ஆகும். ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, ஊழலுக்கு எதிரான அமைப்புகள். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. கரப்ஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே அந்த டாப்பிக்கில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ். சரிங்களா? லோக்பாலா இருக்கட்டும், லோக் ஆயுக்தாவா இருக்கட்டும், இல்லை லோக் அதாலத்தா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஊழலுக்கு எதிரான அமைப்புகளில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ். சரிங்களா? இன்னும் நிறையா இருக்குது. ஆர்டிஐ இப்படி நிறையா இருக்குது. நம்ம அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி லோக்பால் முடிச்சிட்டோம். சரிங்களா? அதை பார்க்காதவங்க நான் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு இது வந்து புரியும். ஏன்னா ரெண்டுமே வந்து கனெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ லோக் ஆயுக்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே தான் என்ன பார்த்தோம், லோக்பாலை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் ஊழல் ஊழல் பண்ணக்கூடியவங்கள கண்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பா, அதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்கிறது தான் வந்து லோக்பால். சரிங்களா? இதுவே நம்ம மாநில அளவில், சரிங்களா? இப்போ இந்தியாவுக்கு லோக்பால். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய ஊழல்களை தடுக்கக்கூடியதுக்கான ஒரு அமைப்பு தான் வந்து இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பு. சரிங்களா? ஸோ இதை வந்து எப்போ வந்து அமைப்பா உள்ள வந்துச்சு, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொண்டு வந்தாங்க, அப்புறம் தமிழ்நாட்டில் இதை எப்போ வந்து சட்டமாக மாற்றுனாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி வாங்கப்பா, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ வீடியோ வந்து நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது அந்த வீடியோ உங்களை மாதிரி இந்த நீடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கையில் வந்து ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க. நம்ம கிளாஸ் நடத்த நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க, அப்போவே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல மெமரியாக வந்து இருக்கும். சரிங்களா? சரி ஓகேப்பா, இப்போ வந்து நம்ம கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, 2013 லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலங்களும் தங்கள் விதிமுறைகளை பின்பற்றி லோக் ஆயுக்தா அமைப்பை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு உத்தரவு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ 2013 கடைசியில தான் நம்மளுக்கு லோக்பால் வந்து சட்டமா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மசோதா தாக்கல் பண்ணியிருப்பாங்க. 2014 ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்மளுக்கு சட்டமா வந்து மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி லோக் ஆயுக்தாவும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை வந்து நிறைய மாநிலங்கள் வந்து பின்பற்றி இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து லேட்டா தான், ஏன்னா நம்மளே தமிழ்நாடே வந்து 2018 தான் வந்து இதை சட்டமா வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதோட டீட்டெயில் என்னன்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. மாநில அளவில் ஊழல்களை தடுக்கும் தடுப்பு பிரிவு லோக் ஆயுக்தா. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேவா? மாநிலங்கள் அளவுல ஸ்டேட் வைஸா, ஓகேவா? ஸ்டேட் இங்கிலீஷ்ல சொல்லணுமா, ஸ்டேட் இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உள்ளது தான் இந்த தடுப்பு பிரிவு. சரிங்களா? ஊழல்களை தடுக்கக்கூடிய பிரிவு. அப்புறம் மூணாவதா பாருங்க, இந்தியாவில் முதல் லோக் ஆயுக்தா மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1971 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ இது எப்படி சார்? ஏன்னா நம்ம 2013 தானே லோக்பால் லோக் ஆயுக்தாவே வந்து 1966 மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவருடைய தலைமையில நிர்வாக சீர்திருத்த குழு, சரிங்களா? அந்த ஆணையம் தான் வந்து இதை பரிந்துரைப்பாங்க. இந்த மாதிரி ஊழலை தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பை வந்து நம்ம கொண்டு வரணும். மத்திய அளவுலையும் சரி, மாநில அளவுலையும் கொண்டு வரணும்னு சொல்லி தாக்கல் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த நிபந்தனை, அதாவது அந்த விஷயத்த வந்து பரிந்துரைப்பாங்க அரசுக்கு. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்தா சட்டமா வர்றதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பா வந்து நிறைய மாநிலங்கள்ல இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சட்டமா 2013 அப்புறம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அமைப்பா ஒரு சில மாநிலங்கள்ல இருந்திருக்கு. அப்படிதான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1971 வந்து இது ஒரு அமைப்பா வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? லோக் ஆயுக்தாவை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களை ட்விஸ்ட் பண்ணும். லோக் ஆயுக்தா முதல்ல சட்டமா கொண்டு வரப்பட்டது 2013. சரிங்களா? 14 சரிங்களா? பரிந்துரை பண்ணது எல்லாமே. ஆனா முதல்ல வந்து
இந்தியால ஒரு மாநிலத்துல எப்ப லோக் ஆயுக்தா அமைப்பை கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1971 கொண்டு வந்துட்டாங்க. மகாராஷ்டிரால கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. லோக் ஆயுக்தா சட்டசபையில் சட்டமாக முதலில் இயற்றிய மாநிலம் ஒரிசா. 1970ல பரிந்துரைச்சிருக்காங்க. 1983ல அத சட்டமா வந்து இயற்றியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மகாராஷ்டிரா பொறுத்தவரைக்கும் ஒரு அமைப்பா ஃபர்ஸ்ட் இந்தியால வந்தது மகாராஷ்டிரா தான். சரிங்களா? ஆனா இதுவே சட்டசபையில சட்டம் இயற்றி ஒரு சட்டமா கொண்டு வந்தது ஒரிசால தான். சரிங்களா? 1970ல வந்து அ மசோதா வந்து தாக்கல் பண்ணி 1983ல அது சட்டமா வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2மே முக்கியமான கொஸ்டின். இத கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் 2018ல கொண்டு வரப்பட்டது. இத நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இப்ப அடுத்தது மசோதா நிறைவேற்றம். சரிங்களா? இப்ப தமிழ்நாட்டுல எப்படி அத வந்து கொண்டு வந்தாங்க? எப்ப வந்து மசோதா தாக்கல் பண்ணாங்க சட்டசபையில? ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. நம்ம மத்திய அரசு பாடத்திலே பார்த்திருக்கோம். ஒரு ஒரு மசோதா வந்து சட்டமா மாறணும் அப்படின்னா, சட்டசபையில வந்து அத தாக்கல் பண்ணி ஒப்புதல் வாங்கணும். ஆளுநர்ட்ட ஒப்புதல் வாங்கணும். கையெழுத்து வாங்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது சட்டமா மாறும். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருந்தோம்? 2013லயே மாநிலங்களும் அதாவது மத்திய அரசும், மாநில அரசும் வந்து இந்த ஊழலுக்கு எதிரான அமைப்ப வந்து கொண்டு வரணும்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. 1 வருஷத்துல. ஆனா, அத அப்ப வந்து எல்லாருமே வந்து செய்யல. சரிங்களா? ஒரு சில மாநிலங்கள் செய்யல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டு 2018 ஜூலை 10ஆம் தேதிக்குள்ள, சரிங்களா? ஜூலை 10, 2018க்குள்ள எல்லா மாநிலங்கள்லயுமே கம்பல்சரி லோக் ஆயுக்தா கொண்டு வரணும் அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? அதான் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. லோக்பால் சட்டம் அமைக்கப்பட்ட பின்பும் பல்வேறு மாநிலங்களில் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதால் உச்சநீதிமன்றம் ஜூலை 10, 2018க்குள் அனைத்து மாநிலங்களும் லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என கெடு விதித்தது. சரிங்களா? கெடு அதாவது வந்து டைம் கொடுத்துட்டாங்க. டைம் லிமிட் இவ்வளவுதான்ப்பா. அதுக்குள்ள நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. உடனே நம்ம தமிழ்நாடு அரசு எப்படின்னா கரெக்டா ஒரு நாள் முன்னாடி, சரிங்களா? ஜூலை 9, 2018 அன்னைக்கு வந்து மசோதா வந்து தாக்கல் பண்றாங்க சட்டமன்றத்துல. இந்த மாதிரி லோக் ஆயுக்தான்னு வந்து ஒரு இது வந்து வேணும் அப்படின்னு. யார் தாக்கல் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, டி. ஜெயக்குமார் அப்படிங்கிற அமைச்சர் வந்து தாக்கல் பண்றாரு. சரிங்களா? தமிழக லோக் ஆயுக்தா மசோதாவை தாக்கல் பண்ணவர் யாரு? டி. ஜெயக்குமார். எப்ப வந்து தாக்கல் பண்றாங்க? ஜூலை 9, 2018ல வந்து தாக்கல் பண்றாங்க. ஆளுநர் ஒப்புதல் எப்ப குடுக்குறாரு? ஆளுநர் வந்து எப்ப ஒப்புதல்? ஏன்னா நம்ம இது ஆல்ரெடி தெரியும். சட்டமன்றத்துல தாக்கல் பண்ணிருவாங்க. அப்புறம் ஆளுநர் வந்து ஒப்புதல் குடுத்து கையெழுத்து போடணும். அப்பதான் அது வந்து சட்டமா மாறும். சரிங்களா? இது நம்ம மத்திய அரசு பாடத்துல வந்து பார்த்திருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆளுநர் ஒப்புதல் வந்து ஜூலை 13, 2018 அன்னைக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்புறம் அன்னைக்கே ஜூலை 13, 2018 அன்னைக்கே அரசு இதழ்கள்ல அத வெளியிடுறாங்க. சரிங்களா? வெளியிடுறாங்கன்னா அதாவது சட்டமா வந்து மாறிருச்சு அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா ஆ வெ அதாவது தகவல் வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? அதிகாரப்பூர்வமா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து நடந்தது. இப்படிதான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல மசோதா தாக்கல் பண்ணி இதான் வந்து ப்ராசஸ். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து மறந்துறாதீங்க. தெளிவா பார்த்துக்கோங்க. கடைசியா ஒரு ரீகேப் வருவோம். சரிங்களா? ஸோ அடுத்து அமைப்ப பொறுத்தவரைக்கும் இதுல எத்தன பேர் சார் டீம் மெம்பர்? ஏன்னா எல்லா ஒரு அமைப்பு ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா, அதுல இத்தன பேர் வந்து மெம்பர்ஸ். இவ்வளவு பேர் வந்து துறை சார்ந்தவங்க, அந்த நிர்வாகம் சார்ந்தவங்கன்னு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது எத்தனை பேர் கொண்ட குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பேர் கொண்ட குழு. சரிங்களா? 1+4 சரிங்களா? 5 பேர் கொண்ட குழு. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வி வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 5 பேர் அப்படிங்கிறது எப்பயுமே மறக்கக்கூடாது. இதுல வந்து ஒரு தலைவர் வந்து இருப்பார்ப்பா. இந்த தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர், இல்லைன்னா இருப்பவர். சரிங்களா? ஆல்ரெடி உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் வந்து அங்க லோக்பாலுக்கு. இங்க வந்து லோக் ஆயுக்தாவை பொறுத்தவரைக்கும் உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியா சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறவர். ஒண்ணு இப்ப கரண்ட்டா இருக்கிறவரு, இல்ல ஆல்ரெடி இருந்தவர். சரிங்களா? எக்ஸா இருந்தவர். 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தலைவரா இருக்கலாம். அதுக்கப்புறம் 4 உறுப்பினர்கள் யார் யார் இருக்கணும்னா, இதுல 2 பேர் 50% வந்து நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு 50% இன்னும் 2 பேர் யாருன்னா, நீதித்துறையை சாராதவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அடுத்தது வயது வரம்பு. தலைவருக்கு. சரிங்களா? அந்த தலைவர் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ அவருக்கான வயது வரம்பு என்ன இருக்கணும் அப்டின்னா, குறைஞ்சது 45 வயசுலேருந்து அதிகபட்சம் 70 வயசு வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இல்லைன்னா 70 வயது.
சரிங்களா? ஒண்ணு 5 வருஷம் இருக்கணும். இப்ப வந்து இப்ப 45 வயசுல வந்து அவருக்கு வந்து இந்த தலைவர் பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னா, அவர் 5 வருஷம் இருக்கலாம். 50 வயசு வரைக்கும் இருந்துட்டு 50 வயசுல ரிட்டயர் ஆயிருவார். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் திரும்ப தலைவரா வர முடியாது. தலைவர் வந்து மீண்டும் வந்து தேர்வு செய்யப்பட மாட்டார்கள். ஒரு வாட்டி தான் இருக்க முடியும். இப்ப 45 வயசுல உள்ள போறாரு. 5 வருஷம் வேலை பார்க்குறாரு. 50 வயசு ஆயிருச்சு. அவ்வளோதான்ப்பா ஓகே. உங்களுக்கு 5 வருஷம் முடிஞ்சுச்சு. போயிட்டு வாங்க. தேங்க் யூ அப்படின்னு சொல்லி கை குடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுவே இப்ப வந்து ஒரு 67 வயசுல போறாங்க. ஏன்னா அதிகபட்சம் நம்மளுக்கு எவ்வளோ வயசு குடுத்துருக்காங்க? 70 வயசுங்கிறது குடுத்துருக்காங்க. ஒரு 67 வயசுல ஒருத்தர் வேலைக்கு போறாரு. அப்ப வந்து நீங்க 5 வருஷம் வேலை பார்த்துட்டு 72ல உங்களுக்கு ரிட்டயர்மெண்ட்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. 67ல உள்ள போனா 70 வயசு வரைக்கும் தான். 3 வருஷம் தான். சார் இது என்ன சார்? அப்ப 5 ஆண்டுகள் அப்படி கிடையாது. ஒண்ணு 5 ஆண்டுகள், இல்ல 70 வயது. எது முன்னாடி வருதோ. சரிங்களா? ஒண்ணு இயர் முன்னாடி வந்துருச்சுன்னா ஓகே. இல்ல வயசு முன்னாடி வந்துருச்சுன்னா அதுதான். 3 வருஷம் தான் அப்ப. உங்களுக்கு 3 வருஷம் தான்ப்பா. உங்களுக்கு குடுத்து வச்சது அவ்வளோதான். ஒண்ணு என்ன பண்ண முடியும்? வயச வந்து குறைச்சா எழுத முடியும்? பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு 3 இயர்ஸ் தான்ப்பா. நீங்க போயிட்டு வாங்க. 70 வயசு ஆயிருச்சு. இனிமே வந்து நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பீரியடு. பேரன் பேத்தியோட போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது தேர்வுக்குழு. இப்ப இந்த 5 பேர் வந்து ஒரு குழுல இருப்பாங்க. நிதி ஆயோக்ங்கிற குழுல இருப்பாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? நிதி ஆயோக் தான். லோக் ஆயுக்தா சாரிப்பா. தப்பா சொல்றேன் பாருங்க. லோக் ஆயுக்தா அப்படிங்கிற இதுல வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இந்த 5 பேர தேர்வு செய்றதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. செலக்ஷன் பண்ணணும்ல. இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம்னா, இன்டர்வியூ எடுக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் பாருங்க. அதுதான் நம்மளுக்கு பெரிய இதுவே. இப்ப யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இன்டர்வியூக்கு போனவங்களுக்கெல்லாம் இந்த இது தெரியும். அந்த டீம் எந்த டீம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வந்து நம்ம பசங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ இதா இருக்கும். இது வந்து குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு, யுபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். சரிங்களா? ஏன்னா, அதுக்குன்னு ஒவ்வொரு டீம் இருப்பாங்க. இப்ப இன்டர்வியூனா ஒரே டீம் மட்டும் எல்லாருக்கும் இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. ஒரு 2, 3 டீம் வந்து இருப்பாங்க. அதுல நல்ல டீம்ல போய் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா வந்து இருக்கும். ரொம்ப ஒரு சில கஷ்டமான டீம்லலாம் போய் மாட்டிட்டோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அந்த மாரி இங்க வந்து யாரு இவங்கள தேர்வு பண்றதுன்னா, அந்த 5 பேர தேர்வு பண்றதுக்கு இங்க 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? 5 பேர் தேர்வு பண்றதுக்கு இங்க 3 பேர் இருக்காங்க. அதுல தலைவர் வந்து யாருன்னா முதல்வர். சரிங்களா? இப்ப யார் நம்மளுக்கு ஸ்டாலின். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து தேர்வு குழுவினுடைய தலைவரா இருப்பாரு. அடுத்து சட்டப்பேரவை தலைவர். சரிங்க? சபாநாயகர். இப்ப யார் சபாநாயகரா நம்மளுக்கு இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க. அடுத்து 3வதா சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர். இப்ப யார் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரா? அப்ப இவங்க தான் வந்து இந்த தேர்வு குழுவினுடைய தலைவரா இருப்பாங்க. சரிங்களா? இந்த டீம்ல வந்து இவங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பதவி இவங்க டீம்ல செலக்ஷன் ப்ராசஸ் மட்டும் தான் இவங்களோடது. சரிங்களா? அதாவது இப்ப ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போம்போது, இன்டர்வியூ எடுக்கிறது மட்டும் தான் ஹெச்ஆரோட வேல. அதுக்கப்புறம் மத்த வேலைகள்லாம் வந்து கம்பெனி நிர்வாகம் வந்து பார்க்கும். அந்த மாரி அ இவங்கள செலக்ட் பண்ணி, ஓகேப்பா இவங்களுக்கு வந்து 10 மார்க் இவங்கள வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது மட்டும் தான் இந்த குழு. சரிங்களா? அடுத்து இவங்களுடைய பதவி பிரமாணம் செய்பவர். "இந்தாப்பா இந்த பதவி உங்களுக்கு தான்ப்பா. இந்தா வச்சுக்க" அப்படின்னு வந்து பதவிய வழங்குறவர் யாருன்னா ஆளுநர் தான். அதுக்கப்புறம் பதவி விலகல் கடிதத்த நான் வந்து ரிட்டயர் ஆகுறேன் அப்படின்னு சொல்ற கடிதத்த யாரு குடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் ஆளுநர் கிட்ட தான் அவங்க போய் குடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் சம்பளம். சரிங்களா? தலைவருக்கு வந்து ரூ. 2,50,000 சம்பளமாம். பார்த்தீங்களா? போதாதா? தலைவருக்கு வந்து ரூ. 2,50,000 சம்பளமாம். உறுப்பினர்களுக்கு 2,25,00,000 சம்பளம். 25,000 கம்மி. ஓகேவா? ஏன்னா வந்து தலைவரு, உறுப்பினர்ன்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல. அதுக்காக ஒரு 25,000 மட்டும் குறைச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி 2.5 இங்க 2.25 ஓகேவா? அப்புறம் மாநில தொகுப்பு நிதியிலிருந்துலாம் வந்து இத குடுக்குறாங்க. ஆமா வேற எங்க? எல்லாம் நம்ம காசு தான். மக்கள் பணம் தான். மாநில தொகுப்பு நிதி. சரிங்களா? அதுதான் வந்து சொல்றாங்க. இந்த மாநில நிதியிலிருந்து இந்த சம்பளத்த வந்து அவங்களுக்கு குடுக்குறாங்க. சரிங்களா? சம்பளம் குடுக்குறது எல்லாம் ஓகே தான். இந்த அமைப்புகள்லாம் சரியா செயல்பட்டுச்சு அப்படின்னா, இன்னும் வந்து சரியா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து உங்கள மாரியான மாணவர்கள நம்ம தயார் பண்றோம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் இனிமே சரியா நடக்கணும். சரியா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செயல்படாம இருக்கு. அத செயல்படுத்தணும் அப்படிங்கிறனால தான், உங்கள மாதிரியான அரசு அதிகாரிகள நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். சரிங்களா? ஏன்னா கஷ்டம் தெரிஞ்ச ஒரு நபர் வந்து அந்த பதவிக்கு போகும்போது, அந்த பவருக்கு போகும்போது தான், அந்த பவர வந்து அவங்க வந்து முழுசா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் உண்ம. அந்த ஒரு பவர் வந்து இருக்கு. ஆனா வந்து அந்த கஷ்டமே தெரியல அவங்களுக்கு. இந்த மாரியான கஷ்டங்கள்லாம் இருக்கு. இந்த மாரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம பவர வச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுங்கிறது தெரியணும் அவங்களுக்கு அப்படின்னா, முதல்ல அந்த கஷ்டம்லாம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அந்த கஷ்டத்த அவங்க அனுபவிச்சிருந்தா மட்டும் தான், அதுக்கான சொல்யூஷன அவங்கனால குடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இங்க முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்றுள்ளது. என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு? லோக் ஆயுக்தாக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, சிவில் நீதிமன்றம்.
இங்க சிவில் நீதி அதாவது லா அண்ட் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப லா அண்ட் ஆர்டர் எல்&ஓ அதுக்கப்புறம் கிரைம்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாரி சிவில் நீதிமன்றம் இருக்கு. கிரைமுக்கான நீதிமன்றம் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து சிவில் நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அது வந்து இவங்களுக்கு இருக்கும். குற்றம் சாட்டப்பட்டவரின் சொத்துக்களை வந்து முடக்கம் செய்யலாம். அதேதான். அதுக்கப்புறம் ஊழல் அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய அரசுக்கு பரிந்துரைக்கலாம். இந்த பாயிண்ட்ட நீங்க ஃபுல்லா படிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சு நெறைய ஸ்டூடண்ட் வந்து மார்க்க விட்டுருக்காங்க. சரிங்களா? ஊழல் அதிகாரிகள இப்ப யாராவது ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டாருப்பா. எப்பா இந்த விஏஓ ஊழல் பண்ணிட்டாரு. இந்த தாசில்தார் வந்து ஊழல் பண்ணிட்டாரு. இப்ப இவர் மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போய் இந்த குழு கண்டுபிடிச்சு சொல்லலாம். அவ்வளவுதான். நீங்க வந்து பதவியிலிருந்து வெளிய போங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த பரிந்துரைக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த மாரி இவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு போய் சொல்லலாம். அதுக்கு தான் வந்து உரிமை இருக்கே தவிர, அவங்கள பதவியிலிருந்து நீக்குறதுக்கு எந்த உரிமையும் வந்து இவங்களுக்கு கிடையாது. ஓகேவா? இத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து தவறான தகவல் அளிப்பவர்கள். இப்ப வந்து நம்ம பாட்டுக்கு சும்மா ஃபோன அடிச்சு, நம்மளுக்கு வந்து அந்த தாசில்தார் ஒழுங்கா சைன் போடலன்னு பொறாமையில, "எப்பா இந்த தாசில்தார் வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு" அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டோம்னு வைங்க, அத கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு வைங்க, நம்மளுக்கு வந்து 1 வருஷம் சிறை, ரூ. 1,00,000 அபராதம் குடுக்கணும். இது போக நம்ம போலியா அந்த நபர் மேல புகார் குடுத்ததுக்கு, அந்த நபருக்கு நம்ம இழப்பீடு வந்து குடுக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. தவறான தகவல் குடுத்தாலும் பிரச்சனை தான். சரிங்களா? அடுத்து யாரெல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில முன்னாள் அப்புறம் இன்னாள் முதல்வர். சரிங்களா? இப்ப முதல்வரா இருக்கிறவரையும் விசாரிக்க முடியும். சீஃப் மினிஸ்டரையும், முன்னாள் எக்ஸ்-சிஎம்மையும் வந்து கூப்பிட்டு விசாரிக்க முடியும். சரிங்களா? அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா எம்.எல்.ஏஸ் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு விசாரிக்கலாம். அடுத்து மாநில அரசின் அனைத்து அரசு மற்றும் பொது ஊழியர்கள அழைத்து விசாரிக்கலாம். எல்லா அரசு ஊழியர்கள். சரிங்களா? கவர்ன்மென்ட் சர்வன்ட்ன்னு யார் யார் சொல்றாங்களோ, அவங்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. அடுத்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நிறுவனங்கள், வாரியங்கள் மற்றும் அறக்கட்டளைகள். சரிங்களா? மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள். சரிங்களா? இப்ப ஆவின் இருக்கு. இந்த மாரியான நிறுவனங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஆஃபீஸ், கம்பெனிஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? கவர்ன்மெண்ட் கீழ இயங்கக்கூடியது. இந்த மாரியான நிறுவனங்கள்ல இப்ப டாஸ்மாக் ஊழல் இந்த மாரிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாரி நிறுவனங்கள இவங்க வந்து விசாரிக்கக்கூடிய கட்டுப்பாடு இருக்கு. அதுக்கப்புறம் வாரியங்கள், அப்புறம் வந்து அறக்கட்டளைகள். சரிங்களா? இந்த ட்ரஸ்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? கவர்ன்மெண்ட் சார்ந்த அங்கேயும் வந்து இவங்க விசாரணை நடத்தலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் எதையெல்லாம் விசாரிக்க கூடாது அப்படின்னா, இந்திய பாதுகாப்பு தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள். இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு, அது தொடர்பா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா, அத பத்தி அவங்க கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் பொது ஊழியர்களின் பணி நியமனம், பணி மாறுதல், பணி நீக்கம். இப்போ ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் வந்து ஏன் இந்த இடத்துக்கு பணி மாற்றம் பண்ணாங்க? ஏன் வந்து இங்க பணிய நியமனம் பண்ணாங்க? எதுக்காக அவங்கள வந்து நீக்குனாங்க? அப்படின்னு சொல்லிலாம் வந்து அவங்க கேட்கக்கூடாது. ஓகேவா? அடுத்தது ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதிகள் மற்றும் பரிசுகள். அவங்களுக்கு வெகுமதி குடுப்பாங்க. ஒரு பரிசு கிஃப்ட்டா குடுப்பாங்க. அ ஒரு ஷீல்டு குடுப்பாங்க. இல்ல பணமா குடுப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அத பத்தி யாரும் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக அடுத்தது பிற தகவல்கள். கொஞ்சம் ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. லோக் ஆயுக்தா அமைப்பு அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இல்லை. சரிங்களா? ஒரு சில மாநிலங்கள்ல அதுக்கு வேறு ஒரு பெயர் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உப லோக் ஆயுக்தா அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருக்காங்க. என்னது? உப லோக் ஆயுக்தா அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள்ல வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ப்பா. மகாராஷ்டிரா மாநிலத்தில தான் வந்து முதல்ல இத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு அமைப்பா. சரிங்களா? அப்ப கொண்டு வரும்போதே அவங்க என்ன பேர்ல கொண்டு வந்திருக்காங்க? இத கேட்பாங்க. 1971ல் இந்தியாவில் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பை கொண்டு வந்த மகாராஷ்டிரா மாநிலம், அதற்கு என்ன பெயரிட்டது? அதற்கான பெயர் என்ன? அப்படிங்கிறத கேட்பாங்க. சரிங்களா? நீங்க லோக் ஆயுக்தா தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்கோட பேர் என்ன? மகாராஷ்டிரா உப லோக் ஆயுக்தா அப்படின்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? மகாராஷ்டிரா இருக்கு பாருங்க. அப்புறம் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான் இதையும் கேட்பாங்க. உப லோக் ஆயுக்தா என லோக் ஆயுக்தாவிற்கு பெயர் சூட்டியிருக்கின்ற மாநிலங்களில் பொருந்தாதது எது? மாநிலங்கள் எது? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இந்த 4 மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு பேர மட்டும் மாத்தி குடுத்துட்டு, இதுல எந்த மாநிலத்தில லோக் ஆயுக்தாங்கிற பேர் கிடையாது அப்படிங்கிறத கேட்பாங்க. அந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழ்நாட்டின் முதல் லோக் ஆயுக்தா தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிபதி தேவதாஸ் அப்படிங்கிறவர் தான் முதல் லோக் ஆயுக்தாவுடைய தலைவரா வந்து இருந்திருக்காரு. எப்ப? 2018ல கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தலைவரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தற்போதைய தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திரு ராஜாராம் அவர்கள். சரிங்களா? திரு ராஜாராம் ஐஏஎஸ் அவர்கள் தான். இவர் வந்து பொறுப்புல தான் வந்து இருக்காரு. சரிங்களா? இவருக்கு அந்த இடத்துல வேற யாரும் இல்ல அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம குடியரசுத் தலைவர் வந்து இல்ல, குடியரசுத் தலைவரோட பிளேஸ்ல வந்து அவர் இல்ல அப்படின்னா, அந்த பொறுப்பு யாருக்கு போகும்? துணை குடியரசுத் தலைவர் வந்து அந்த பொறுப்பு பார்த்துப்பாரு. அவரும் இல்ல அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அந்த பொறுப்ப பார்த்துப்பாருன்னு நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாரி தான். சரிங்களா? அவங்க இல்ல, அவங்க ஆப்சென்ட் ஆனனால இவங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து தமிழ் மிஸ் ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி மேக்ஸ் சார் கிளாஸ வாங்கிட்டு வர்றது இல்லையா? சப்ஸ்டிடியூஷனுக்கு. ஸோ அந்த மாரி தான்.
சரிங்களா? ஸோ இதே மாரி தான். வேற ஒண்ணும் வந்து டிஃபரெண்ட் கிடையாது. ஸோ இதான் வந்து விஷயம். ஸோ லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது இவ்வளோதான்ப்பா. நம்ம தெளிவா பார்த்தாச்சு. இதுக்கு மேல ஏன்னா இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தகவல்கள். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரே கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஹிஸ்ட்ரி மாரி சிந்து சமவெளி நாகரிகம்னா அப்பயிலேருந்து அதுதான் அப்படிங்கிற மாரி கிடையாது. ஒரு சில மாற்றங்கள் இதுல வரலாம். தலைவர்கள் மாறலாம். ஒரு சில மாற்றங்கள் வரலாம். அப்படி ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் வருது அப்படின்னா, நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி திரும்ப இந்த டாபிக்ஸ் எல்லாத்துலயுமே வீடியோஸ் வந்து உங்களுக்கு குடுப்போம். சரிங்களா? அத அப்டேட் பண்ணி நம்ம அப்ப வந்து குடுக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ அதனால நீங்க அத பத்தி கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு என்ன டேட்டா இருக்கோ, அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வேற எதுவும் இதுல அப்டேட்ஸ் இருக்கு, சேஞ்சஸ் இருக்குன்னா, நான் கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டாக் பண்றேன். அதே மாரி நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடியும் இந்த டாபிக்ஸ பத்தி திரும்ப ஒரு வீடியோவும் வந்து அப்டேட்டட் வெர்ஷன் வந்து போடுவோம். சரிங்களா? ஸோ அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இப்ப என்ன குடுத்துருக்கோமோ, அத மட்டும் தெளிவா படிச்சு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? சரி ஓகே. நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். ஸோ நெறைய மெசேஜ் வேற பண்ணியிருந்தீங்க. என்னாச்சு சார் வீடியோஸ் வந்து வரலையே எதுவும் ஹெல்த் இஷ்யூவான்னு. ஸோ கொஞ்சம் இப்ப பரவால்லப்பா. ஸோ நார்மலா இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் குடுக்க பார்க்குறேன். நான் எல்லாத்தையுமே வந்து முடிச்சு விடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீக்கான டெஸ்ட் அப்டேட்டும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா? டெலகிராம்ல சொல்றேன். ஓகேவாப்பா? சரி ஓகே. தேங்க் யூ. மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல யாரும் ஸ்டூடெண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே நான் வந்து சொல்றேன். பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து நீங்களும் வந்து எல்லாரும் மாணவர்களும் என்ன வேகத்துல போய்க்கிட்டு இருக்காங்களோ, அந்த வேகத்த புடிச்சு நீங்களும் கம்ப்ளீட் பண்ணி, சீக்கிரமா நம்மளோட கோல வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களாப்பா? ஸோ எப்பயுமே ஒரு சில பிரேக் டவுன்ஸ் வரலாம். சரிங்களா? நம்ம படிக்கும்போது ஒரு சில பிரேக் டவுன்ஸ் வரலாம். ஒரு சில தோல்விகள் வரலாம். ஒரு சில இடத்துல நம்ம கீழ விழுவோம். சரிங்களா? ஸோ அத பத்திலாம் நம்ம கவலையே படக்கூடாது. இப்ப நம்ம வந்து கிளாஸஸ் ஒரு 2, 3 நாள் சரியா குடுக்க முடியல. ஸோ நடக்க தான் செய்யும். ஆனா அதுக்காக நம்ம அத பார்த்து சோர்ந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவ்வளோ மாணவர்களும் அவங்களும் உட்கார்ந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாரி தான் நீங்களும். உங்களுக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரலாம். பல இடத்துல நீங்க விழுகலாம், எழலாம், ஓடலாம், திரும்ப விழுகலாம், என்னனாலும் நடக்கலாம். ஆனா உங்கள நம்பி இருக்கக்கூடிய உங்களுக்கானவங்கன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. உங்கள நம்பி இருப்பாங்க. உங்க குடும்பத்தில உள்ளவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்கள நம்ம தான் வந்து காப்பாத்தி ஆகணும். நம்ம தான் அவங்களுக்காக போராடி ஆகணும். சரிங்களா? ஸோ அத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு, எத்தன தடவ விழுந்தாலும், எவ்வளோ பிரேக் வந்தாலும், எவ்வளோ கேப் வந்தாலும், திரும்ப, 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 திரும்ப புக் எடுத்து ஓடிட்டே இருங்க. சரிங்களா? நிக்காதீங்க தயவு செஞ்சு. நின்னுட்டோம் அப்படின்னா, ஒரு வண்டி ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா, துரு புடிச்சு, பாசம் புடிச்சு, அது வந்து தூசி அடைஞ்சு, அந்த வண்டி ஓடாமயே போயிரும். சரிங்களா? நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மரியாத. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துலயும் வந்து ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள பார்த்து நிக்காதீங்க. சரிங்களா? தடங்கல்கள் எல்லாமே வர்றது எதுக்குன்னா, ஒரு ஒரு வேகமா ஒரு ரோட்ல போய்க்கிட்டே இருக்கோம். நடுவுல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. அது எதுக்காக வருது? அது நம்ம பிரச்சனை கிடையாது. அது வந்து உங்கள ஸ்லோவா போகுறதுக்கு அறிவுறுத்துது. இந்த இடத்துல மெதுவா போங்க. இதுக்கு மேல நீங்க ரொம்ப வேகமா ஒரே ஸ்பீட்ல போய்க்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது அடிபடலாம், ஏதாவது காயம் படலாம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காக தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு சில ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ஸ்லோ பண்ணிட்டு, திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஸ்பீட ரைஸ் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா முடியும். நம்மனால முடியும். நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை தான் எல்லாமே. நம்பிக்கையோட படிங்க. கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸாம்ல ஜெயிக்கிறது உறுதி. சரிங்களாப்பா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.